காவேரி வந்து அவங்க ஃப்ரெண்டு சொன்னபடி வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த கிட்ட வந்து ப்ரெக்னன்சி கிட்ட வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வந்து யாருக்கும் தெரியாம வந்து காவேரி வந்து அத போய் வந்து ஓப்பன் பண்ணி வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த கிட்ட வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து அந்த கிட்ல வந்து காவேரி பார்க்குறம்போது அப்படியே அதிர்ச்சி ஆயிடுது காவேரிக்கு. சந்தோஷம் தாங்கவே முடியல. 2 கோடு வந்திருக்கு. அத பார்த்துட்டு அப்போ நான் ப்ரெக்னென்ட்டா இருக்கேனா, நான் கர்ப்பமா இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் தாங்க முடியல காவேரிக்கு. அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க காவேரி. அப்படியே வந்து அழுகையே வருது காவேரிக்கு. அந்த கிட்ட எடுத்துட்டு அப்படியே வந்து தன்னோட அணைச்சுக்கிட்டு அப்படியே காவேரி அழ ஆரம்பிக்கிறாங்க. சந்தோஷத்துல அவங்களுக்கு கண்ணா கலங்குது. "என்குள்ள ஒரு உயிர் வருதா? என் வயித்துல என் குழந்தை இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. வயிற தொட்டு பார்க்குறாங்க. அப்படியே வந்து சந்தோஷத்துல என்ன பண்றதுன்னே தெரியல காவேரிக்கு. உடனே காவேரி யோசிக்கிறாங்க, "முதல்ல விஜய்கிட்ட இந்த விஷயத்த சொன்னா அவர் எவ்வளோ சந்தோஷப்படுவாரு." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து மனசுல வந்து அப்படியே வந்து பொங்கி அழுறாங்க. உடனே விஜய்கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து முடிவு பண்றாங்க. உடனே காவேரி வந்து வெளியே வராங்க. சாமிய பார்க்குறாங்க. பார்த்துட்டு சந்தோஷம் தாங்க முடியல. ஓடி போயிட்டு அப்படியே வந்து சாமிக்கிட்ட வந்து கையெடுத்து கும்பிடுறாங்க. அப்படியே அழறாங்க. சந்தோஷத்தில கண்ணெல்லாம் கலங்குது அவங்களுக்கு. அவங்க அம்மா வந்து அவங்க அக்காவும் வந்து வராங்க. "என்னடி என்ன ஆச்சு? என்ன திடீர்னு சாமி கும்பிட்டுட்டு இருக்க?" அப்படின்னா, "ஒண்ணும் இல்லம்மா" அப்படின்றாங்க. என்னடி என்ன பிரச்சனை? ஏதா பிரச்சனையா? அதனால தான் வந்து சாமிய கும்பிடுறியா?" அப்படின்னோனே, அவங்க அக்காவ அப்படியே வந்து கட்டிக்கிறாங்க காவேரி. "என்னடி ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்குறாங்க. எப்படி நான் சொல்லுவேன்க்கா உன்கிட்ட? உன்கிட்ட நான் சொல்ல முடியாதுக்கா. நான் முதல்ல விஜய் கிட்ட தான்க்கா சொல்லணும். அவர்கிட்ட சொன்னா தான்க்கா எனக்கு மனசு நிம்மதியா இருக்கும். முதல்ல நான் அவர்கிட்ட சொல்லிட்டு, அதுக்கப்புறம் உங்ககிட்டலாம் சொல்றேன்க்கா" அப்படி சொல்லிட்டு காவேரி வந்து யோசிக்கிறாங்க. "என்னடி என்ன யோசிக்கிற?" அப்படின்னோனே, ஒரு நிமிஷம் இருக்கா நான் வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறாங்க காவேரி. அத பார்த்துட்டு காவேரி வந்து "என்ன ஆச்சு அவளுக்கு?" அப்படி சொல்லிட்டு, "ஏய் காவேரி நில்லுடி" அப்படின்றாங்க அவங்க அம்மா. ஐய்யய்யோ! அம்மா வந்து நிக்க சொல்றாங்களே! இப்ப என்ன பண்றது? அப்படின்னோனே, எங்கடி போற?" அப்படின்னு கேட்குறாங்க. இல்லம்மா அது வந்து சும்மாதாம்மா வெளிய. இப்ப எதுக்கு சும்மா வெளிய போணும்? இப்ப தான் கடைக்கு போயிட்டு வந்தேன். ஏன் போயிட்டு வந்தேன்னா, அதுக்கும் காரணம் சொல்ல. உள்ள வந்து போனேன் பாத்ரூமுக்கு. அப்புறமா வெளிய வரேன். ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிற. என்னடி உடம்புக்கு ஏதாவது பண்ணுதா? காலைல கூட வாந்தி எடுத்தியே! அதனால ஏதாவது பிரச்சனையாடி? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இங்க பாருடி! அதெல்லாம் கிடையாது. கசாயம் தரேன் குடி. அதெல்லாம் சரியா போயிடும். இந்தா அப்படி சொல்லிட்டு குடுக்குறாங்க. அத பார்த்துட்டு காவேரி யோசிக்கிறாங்க. ஐய்யய்யோ! இந்த கசாயம் குடிக்கலாமா? வேணாமான்னு தெரியலையே! அம்மா குடுத்தா கரெக்ட்டா தான் இருக்கும். ஆனா அம்மாக்கு நான் கர்ப்பமா இருக்குது தெரியாதே! இந்த கசாயத்த நான் எப்படி குடிக்கிறது? குடிக்கலன்னா அம்மா திட்டுவாங்க. குடிச்சா பயமா இருக்கே! குட்டி பாப்பா வயித்துருக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிக்கிறாங்க. உடனே "வாங்கி குடிடி" அப்படின்னுவேன். "இப்ப என்னம்மா அந்த கசாயத்த குடிக்கணும் அவ்வளோதானே, சரி குடும்மா" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ரூமுக்கு போறாங்க. "ஏன்டி கசாயத்த இங்கேயே குடிக்க வேண்டியது தானே, அது என்ன ரூமுக்கு போய் குடிக்கிறது?" அப்படின்றாங்க. "உனக்கு எங்க குடிச்சா என்னம்மா? குடிக்கணும் அவ்வளோதானம்மா, குடிக்கிறேன் விடுமா குடும்மா" அப்படி சொல்லிட்டு போறாங்க. உடனே வந்து ஐய்யய்யோ! ரூமுக்கு வந்து தப்பா போச்சு. ரூம்ல என்ன பண்றது கசாயத்த? சரி இந்த கசாயத்த எங்கேயாவது ஊத்தணுமேன்னு சொல்லிட்டு ஜன்னல திறக்குறாங்க. ஜன்னல திறந்து ஜன்னல் பக்கமா ஊத்தலாமான்னு பார்க்குறாங்க. ஐய்யய்யோ! ஜன்னல் பக்கமா ஊத்த முடியலையே! இப்ப என்ன பண்றது? இத என்னதான் செய்து குடிக்கவும் முடியாது. அப்படி சொல்லிட்டு காவேரி என்ன பண்றாங்க, அந்த கசாயத்த மறைச்சு வந்து அவங்களோட அந்த வந்து ஷால்ல எடுத்துட்டு பதுங்கி பதுங்கி போறாங்க. "என்னடி எங்க போற?" அப்படின்னோனே, இல்லம்மா இதோ வரேம்மா" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வெளிய ஓடி வந்துறாங்க காவேரி. வெளிய வந்து அப்பாடா! அப்படின்னு சொல்லிட்டு அந்த கசாயத்த வெளிய ஊத்திர்றாங்க. ஊத்திட்டு வந்து டம்ளர் எங்க வைக்கிறது? அத வச்சாலும் பயமா இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வராங்க. "என்னடி போற, வெளிய வர, என்னது கதை உன்து?" அப்படின்னோனே, "ஒண்ணும் இல்லம்மா" அப்படி சொல்லிட்டு டம்ளர் எடுத்துட்டு வந்து உள்ள போயிட்டு வர மாதிரி குடுக்குறாங்க. எடுத்து வந்து வைக்கிறாங்க. "சரிடி இப்ப கசாயம் குடிச்சு எப்படி இருக்கு உனக்கு?" அப்படின்னோனே, ஒண்ணும் இல்லம்மா நான் நல்லாதாம்மா இருக்கேன்" அப்படின்றாங்க. "நல்லா இருக்க மாரியே இல்லையே, முகம் அப்படியே வாட்டமா இருக்கு" அப்படின்றாங்க. "எனக்கு ஒண்ணும் இல்ல போதுமாம்மா" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வெளிய வராங்க. காவேரி வந்து விஜய் கிட்ட முதல்ல சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, போய் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணா விஜய் ஃபோனே எடுக்கல. என்ன ஃபோன் பண்ணா எடுக்கவே மாட்டேங்கிறாரு. எங்க தான் இருக்காருன்னு ஒண்ணும் புரியலையே. சரி ரூமுக்கு போய் நேரடியா போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து ரூமுக்கு போறா. விஜய் வந்து திரும்பி பார்க்குறாரு. ஓடி வந்து காவேரி கட்டிக்கிறாங்க. "என்னாச்சு காவேரி?" அப்படின்னோனே, அது வந்துங்க அது வந்துங்கன்றாங்க. "என்னடி சொல்லு காவேரி" அப்படின்னோனே, அந்த கிட்ட வந்து காட்டுறாங்க. அத பார்த்துட்டு "என்ன காவேரி இது?" அப்படின்னோனே, "நான் ப்ரெக்னென்ட்டா இருக்கேங்க. நீங்க அப்பா ஆக போறீங்க" அப்படின்றாங்க. சந்தோஷம் தாங்க முடியல. காவேரிய வந்து அப்படியே கட்டிக்கிறாரு விஜய். அப்படியே கண்ணீர் சிந்துறாரு. அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. உண்மையிலேயே வந்து "ஆமாவா?" அப்படின்றாங்க. "ஆமாங்க. நம்ம 2 பேரும் அப்பா, அம்மா ஆக போறோம்" அப்படின்னோனே சந்தோஷம் தாங்க முடியல. அப்படியே கட்டிக்கிறாரு. "காவேரி உண்மையிலேயே இவ்வளோ பெரிய விஷயம் நீ சொல்லியிருக்க தெரியுமாடி? நமக்கு ஒரு உயிர் வரப்போதா? நம்மளுக்கு காதலுக்கு சின்னமா ஒண்ணு வரப்போதான்னு" சொல்லிட்டு கட்டிக்கிறாரு. விஜய் வந்து அப்படியே கண்ணீர் சிந்துறாரு. "ஏங்க அழாதீங்கங்க" அப்படின்னோனே, "இது ஆனந்த கண்ணீர் காவேரி" அப்படின்றாரு. அப்ப பார்த்தா எல்லாமே நெனச்சு பார்க்குறாங்க காவேரி. ச்சே நம்ம ஏன் தான் இப்படி யோசிக்கிறோமோ, முதல்ல அவர் எங்க போனான்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு போறாங்க.